to dissolve the firm with effect from 1/1/2015 when the balance sheet as follows. So capital ABC or the 54,000, 40,000, 25,000, general reserve 6,000, creditors 90,000, bank OD 30,000, fixed asset, asset bank, other current asset. So informations கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் the assets were realized gradually. The following amount were realized after meeting the expenses of realization. First realization 75,000 including cash ஓடது சேர்த்தி. Next second realization 32,000, third realization 60,000, fourth and final realization 63,000. If the distribution of cash is to be made after each installment on realization, prepare a statement showing the distribution to partners at each installment along the final results were not yet known. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுத்தாங்க அப்படின்னா பீஸ்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்கிறோம். பீஸ்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கம்பெனி க்ளோஸ் பண்ணுறப்போ எல்லா அசட்ஸையும் நம்ம இம்மீடியட்டாக சேல் பண்ண முடியாது, அதாவது அட்டஸ்ட்ரக்சாக சேல் பண்ண முடியாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபிக்ஸட் அசட் இருக்குது அப்படின்னா ஃபிக்ஸட் அசட் எல்லாத்தையும் ஒரே நாளில் சேல் பண்ண முடியாது. ஸோ என்ன ப்ரைஸ் பெஸ்ட் ப்ரைஸ் கிடைக்க வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ அது பிளான்ட் அண்ட் மிஷினரி அப்படின்னு எடுத்துட்டோம்னா பிளான்ட் அண்ட் மிஷினரியை இன்றைக்கி சேல் பண்ணிடுவோம். ஒரு 10 days கழிச்சு பெஸ்ட் ப்ரைஸ் கிடச்சி அப்படின்னா லேண்ட் அண்ட் பில்டிங் சேல் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம எப்பப்போல்லாம் அமௌண்ட் கிடைக்குதோ அதை வச்சு தான் நம்ம செட்டில் பண்ண முடியும், அட்டஸ்ட்ரக்சாக பே பண்ண முடியாது. ஸோ நம்ம கிடைச்ச அமௌண்ட்டை வச்சு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, கிரெடிட்டாஸை செட்டில் பண்ண, லைபிலிட்டிஸை செட்டில் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, கேபிட்டல் செட்டில் பண்ணுவோம், பார்ட்னர்ஸ்க்கு செட்டில் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஒவ்வொரு அமௌண்ட்டும் வந்து அதுக்கப்புறம் இவங்களுக்கு அவுட் சைடர்ஸ் பர்ச்சேஸ் சேல் செட்டில் பண்ணிவிட்டு கிரெடிட்டார்ஸுக்கு பார்ட்னர்ஸ்க்கு பே பண்ணும்போது டைம் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி டைமில் தான் நம்ம வந்து பீஸ்மல் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தடை யூஸ் பண்ணுறோம். ஸோ பீஸ்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது மீனிங் பார்த்துக்கோங்க. த அசட்ஸ் ஆர் சோல்டு கிராஜுவலி. யூஸ்வலாக அசட்டை கிராஜுவலாக தான் சேல் பண்ணுவோம் டு ரியலைஸ் த பெஸ்ட் ப்ரைஸ். எதுக்காகனா பெஸ்ட் ப்ரைஸ்க்காக. ஃபார் த சிமிலர்லி த liabilities are paid off gradually depending upon the amount released from the sale of assets. அது எவ்வளோ அசட்லேருந்து அமௌண்ட் கிடச்சிருக்கோ அதை வச்சு ஒவ்வொன்றா தான் நம்ம லைபிலிட்டிஸை செட்டில் பண்ணுவோம். இன் சச் கேஸ் அந்த மாதிரி டைமில் பார்ட்னர்ஸ் ஹேவ் வெயிட் டு unduly for a long time till the லாஸ்ட் அசட் இஸ் டிஸ்போஸ்ட் ஆஃப் அண்ட் கேபிட்டல் ரீபேமெண்ட் இஸ் மீட். எல்லா அசட்டையும் சேல் பண்ணி எல்லா அவுட் சைடர்ஸ்க்கு செட்டில் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து கடைசியாக தான் வந்து கேபிட்டல் பார்ட்னர்ஸ்க்கு அமௌண்ட்டு செட்டில் பண்ண முடியும். இன் ஆர்டர் டு ரிலீவ் த பார்ட்னர்ஸ் இன் சச் கேஸ், அந்த மாதிரி சுச்சுவேஷன்லேருந்து ரிலீவ் பண்ணுறக்கு என்ன பண்ணால் தே ஷுட் பெய்ட் அண்ட் ஆஸ் அண்ட் when the firm has fund left with it after payment of all the outsiders பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு அமௌண்ட்டு ரியலைஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு ரிமைனிங் அமௌண்ட்டில் வந்து பார்ட்னர்ஸ்க்கு செட்டில் பண்ணிடலாம் பீஸ்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்ன ஆர்டர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க பாருங்கள். when assets are realized gradually the following order of payments adopted. ஃபஸ்ட்டு வந்து பேமெண்ட் டு கிரெடிட்டார்ஸ் அண்ட் அதர் எக்ஸ்டர்னல் லைபிலிட்டிஸ் ஃபஸ்ட் கொடுத்துருவோம். செகண்ட் யார் கொடுக்குறோம், பேமெண்ட் டு பார்ட்னர்ஸ் லோன் இருந்தால் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் இஃப் எனி அமௌண்ட் பேலன்ஸ், ஸோ செட்டில் பண்ண அமௌண்ட் இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் 1 2 3 வர்றப்போ ஒவ்வொரு அமௌண்ட்டாக நம்ம செட்டில் பண்ணிட்டு வரோம். அதில் பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து கடைசியாக பார்ட்னர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெல் மேக்கிங் த பேமெண்ட் டு பார்ட்னர்ஸ்க்கு பே பண்ணுறதுல 2 மெத்தட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து ப்ரொபோர்ஷனேட் மெத்தடு, இன்னொன்று வந்து மேக்ஸிமம் லாஸ் மெத்தட். நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து ப்ரொபோர்ஷனேட் கேபிட்டல் மெத்தட். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அ சர்ப்ளஸ் கேபிட்டல் மெத்தட்னு சொல்கிறோம். ஹையஸ்ட் ரிலேட்டிவ் கேபிட்டல் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா 2 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுவோம். ஃபஸ்ட் ஒன் வந்து கால்குலேஷன் ஆஃப் அப்சல்யூட் சர்ப்ளஸ், அதாவது எவ்வளோ பார்ட்னர்ஸ் இருக்காங்க, யார் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோட ரேஷியோ என்ன, அது யாருக்கு எவ்வளோ அமௌண்ட் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து பே பண்ணணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கேஷ், அதுக்கப்புறம் வந்து இந்த ஆர்டர் ஆஃப் பேமெண்ட்டில் எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இந்த ப்ராப்ளமை நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுங்கள், சர்ப்ளஸ் அப்சல்யூட் சர்ப்ளஸ் கண்டுபிடிப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆர்டர் ஆஃப் செட்டில்மெண்ட் பார்ப்போம். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் சர்ப்ளஸ் அமௌண்ட் எப்படி செட்டில் பண்ணுறது அப்படிங்கிறத. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு என்னென்ன அமௌண்ட் வருது அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ பாருங்கள், இந்த இதாக பார்க்க போகிறோம். ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் சர்ப்ளஸ் கேபிட்டல் ஆன் த பேசிஸ் ஆஃப் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. ஸோ நம்மளோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 3:2:1. ஓகேங்களா. யாருக்கு எவ்வளோ பே பண்ணணும், என்ன ஆர்டர் ஆஃப் பேமெண்ட் அப்படிங்கிறதா வந்து இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ கேபிட்டல்ஸ் இருக்குது அப்படின்னு எழுதிடலாம். கேபிட்டல் ஆஸ் பர் பேலன்ஸ் ஷீட். ஓகேங்களா. ஸோ கேபிட்டல் ஏக்கு எவ்வளோ இருக்குங்க, 54,000, 40,000, 25,000. ஸோ இது அப்படியே நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஏவோடது 54,000,
B ஓடது எவ்வளவு இருக்குங்க 40,000, Cக்கு 25,000. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா பீஸ்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறதுல இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஜென்ரல் ரிசர்வ் இருக்குது. ஜென்ரல் ரிசர்வ் வந்து என்னென்ன சோர்ஸஸ் இருக்கோ அதெல்லாம் ஆட் பண்ணிடணும். ப்ளஸ் ஜென்ரல் ரிசர்வ். ஓகேங்களா. ஜென்ரல் ரிசர்வ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஜென்ரல் ரிசர்வ் எவ்வளோ இருக்குங்க 6,000 இருக்குது. ஸோ 6,000 அவங்களோட ரேஷியோவில் என்ன பண்ணுங்கள் 3:2:1 பிரித்து கொடுக்கணும். எப்படி கொடுப்பாங்க 6,000 into 3 divided by 6, 6,000 divided by 6 into 2, 6,000 into 1 divided by 6. இந்த மாதிரி ரேஷியோவில் பிரித்து கொடுக்கும்போது எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,000, 2,000, 1,000. ஸோ டோட்டலாக இப்போ அவங்களுக்கு வர வேண்டிய அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வர வேண்டியது இருக்குங்க 57,040. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டல் வந்து 57,000, 42,000, 26,000 வருது. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து 2 மெத்தடில் நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். ஒன்று வந்து இவங்களில் பார்ட்னர்ஸில் எந்த அமௌண்ட் லீஸ்ட்டாக இருக்கோ அதை வச்சு எடுத்துக்கலாம், இல்லைனா ஹையஸ்ட் அமௌண்ட்டை வச்சு எடுத்துக்கலாம். ஸோ ஒன்றா லீஸ்ட் ஆகுதுன்னா 26,000 எடுத்துக்கோ, ஹையஸ்ட்னு 57,000 எடுத்துக்கோ. ஸோ நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து லீஸ்ட்டை வச்சு போட்டிருக்கேன், இப்போ நான் வந்து ஹையஸ்ட்டை வச்சு போடுறேன். ஓகேங்களா. ஸோ லெஸ் capital in profit sharing ratio என்னங்க 3:2:1. ஸோ ஹையஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது 57,000 இருக்குது. ஸோ 57,000 அவரோட ரேஷியோ என்னங்க, அவரோட ரேஷியோ பாருங்கள் 3. ஓகேங்களா. அப்போ ஒரு ரேஷியோக்கு எவ்வளோ வரும் 57,000 ஒரு வச்சுருந்தார் அப்படின்னா 3%க்கு அப்போ 1%க்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர் ஷேருக்கு வந்து 19,000 வருது. ஓகேங்களா. பெர் ஷேர். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 19,000 ஏக்கு 19,000 into 3, பிக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 19,000 into அவரோட ரேஷியோ 2, சிக்கு வந்து 19,000 into 1. ஸோ இந்த மாதிரி போடும்போது இவருக்கு எவ்வளோ வருதுங்க 57,000 வருது. செகண்ட் ஒன்னுக்கு 38,000 வருது. தேர்ட் ஒன்னுக்கு 19,000. ஓகேங்களா. ஸோ இப்போ டோட்டல் பண்ணும்போது லெஸ் பண்ணால் இவருக்கு நெல் வருது. ஸோ இவருக்கு வந்து 4,000 வருது. ஸோ இவருக்கு என்ன வருதுங்க 7,000 வருது. ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்தது இதுதான் நம்ம வந்து சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பேலன்ஸ் தான் நம்ம வந்து சர்ப்ளஸ். அடுத்த ஸ்டேஜ் வருது அப்சல்யூட் சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கு அடுத்தது less capital in profit sharing ratio. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் மட்டும்தான் இருக்காங்க. இவங்களோட ரேஷியோ 2:1, 2:1. ஓகேங்களா. இப்போ வந்து நம்மளுக்கு இவரோட எடுத்துக்கிறோம் 4,000 எடுத்துக்கிறோம். ஆஸ் அ பேசிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4,000 வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் 2க்கு அப்படின்னா 1க்கு எவ்வளோன்னு பார்க்குறோம். ஸோ எவ்வளோன்னு பார்க்கும்போது ₹2,000 பர் ஷேர். ஸோ அப்போ வந்து பிக்கு என்ன வருங்க 2,000 into 2, சிக்கு என்ன வரும் 2,000 into 1. ஓகேங்களா. ஸோ இவருக்கு எதுவும் இல்லை. ஸோ இது வந்து 4,000 வருது. ஸோ இவருக்கு என்னங்க 2,000 வரும். ஓகேங்களா. ஸோ இப்போ பேலன்ஸ் பார்க்கும்போது இவருக்கு 5,000. ஸோ இப்போ ஆர்டர் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு யாருக்கு கொடுக்கணும் அப்சல்யூட் சர்ப்ளஸ் தான் கொடுக்கணும். அப்சல்யூட் சர்ப்ளஸ். ஓகேங்களா. ஸோ இவருக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க அமௌண்ட் எல்லாத்தையும் அவுட் சைடர்ஸ் கொடுத்து முடிச்சது போக ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கு வந்து 5,000 கொடுத்து முடிச்சிடணும். அதுக்கப்புறம் அமௌண்ட் இருந்தால் இவங்களுக்கு வந்து செகண்ட் ஸ்டேஜ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுங்க தேர்டு ஸ்டேஜ் இந்த அமௌண்ட் கொடுக்கணும். இப்போ டோட்டல் பண்ணி பார்த்தீங்கன்னா 5, 7, 19, 26,000, 4, 32, 42,000 வந்துடும் 57,000. ஸோ இந்த ஆர்டரில் நம்ம பே பண்ணி முடிச்சிடலாம். ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ அடுத்து வந்து நம்ம வந்து எப்படி பே பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கேஷ். ஸோ எவ்வளோ கேஷ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஸோ கொடுக்க வேண்டியது வந்து கிரெடிட்டார்ஸ்க்கு எவ்வளோ இருக்குங்க 90,000, 30,000.
ஸோ பேலன்ஸ் எடுத்துட்டு கிரெடிட்டார்ஸ்க்கு வந்து எவ்வளோ எழுதணும். கிரெடிட்டார்ஸ்க்கு வந்து 90,000 பே பண்ணணும். பேங்க் ஓடி வந்து 30,000. பேங்க் ஓடி 30,000. ஸோ அதுக்கப்புறம் கேபிட்டல் ஏபிசிக்கு வந்து 54, 45, 25,000. 50,000 50 ப்ளஸ் ரிசர்வ் இருக்குது இல்லைங்களா, ஜென்ரல் ரிசர்வில் ஒரு 2,000 வரும். அப்போ எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 57,000. ஸோ ஏக்கு வந்து 57,000 எப்படி வந்துச்சு அப்படின்னா ஜென்ரல் ரிசர்வோடு ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, 57,000. பிக்கு வந்து 42,000. இவருக்கு வந்து 26,000 சிக்கு. ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் ஃபஸ்ட் ரியலைசேஷன் எவ்வளோ அமௌண்ட் வருதுங்க, 75,000 வருது. ஸோ ஃபஸ்ட் ரியலைசேஷன் அமௌண்ட் எவ்வளோ வருதுங்க, 75,000. ஸோ அதில் யாருக்கு பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட்டார்ஸ், பேங்க் ஓவர் டிராஃப்ட் ரெண்டு பேர்த்துக்குமே பே பண்ணணும். ஸோ வந்து எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,20,000 வருது. நம்மகிட்ட இருக்கிறது எவ்வளோ இருக்குங்க, 75,000 தான் இருக்குது. ஸோ அப்போ கம்மியாக தான் இருக்குது. அப்படிங்கும்போது என்ன பண்ணுங்க, ஒரு ரேஷியோவில் பே பண்ணிடலாம். பே டு கிரெடிட்டார்ஸ் அண்ட் பேங்க் ஓடி 9:3. ஓகேங்களா, அதாவது 75,000 divided by 12 into 9, 75,000 12 into 3. ஸோ அப்படி போடும்போது ரெண்டு பேர்த்துக்கு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து 56,250. ஸோ இவருக்கு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18,750. ஓகேங்களா. ஸோ இவங்களோட அமௌண்ட்டெல்லாம் அப்படியே தான் இருக்குது, இன்னும் பே பண்ணாமல் இருக்குது. ஸோ இவங்களோடதெல்லாம் பே பண்ணியாச்சு. ஓகேங்களா, ஏபிசிக்கு இன்னும் ஃபுல்லாக பே பண்ணாமல் இருக்குது. ஸோ இந்த அமௌண்ட் ஃபுல்லாக நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. ஓகேவா, இனி இந்த அமௌண்ட்டில் எதுவும் இல்லை. ஏன்னா 56,250 18,000 பே பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ இன்னும் கிரெடிட்டார்ஸுக்கும் பேங்க் ஓடியும் பே பண்ணாமல் பேலன்ஸ் இருக்குது. எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33,750 இருக்குது. இவங்களுக்கு வந்து 11,250 இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ அடுத்த இன்ஸ்டால்மெண்ட் ரிசீவ் பண்ணுறது எப்போ, செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் 32,000 வருது. இப்போ செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டு ரியலைசேஷன் அமௌண்ட்டு எவ்வளோ வருதுங்க, 32,000 வருது. ஸோ அந்த 32,000 ஃபஸ்ட்டு யாருக்கு கொடுக்கணுங்க, இவங்க ரெண்டு பேருக்கு கொடுக்கணும். இப்போவும் பார்த்தீங்க அப்படின்னா 33 + 11 44 பக்கம் இருக்குது. ஸோ இப்போவும் நம்மகிட்ட 32 தான் இருக்குது. ஸோ அப்போ அவங்களுக்கு 9:3 ரேஷியோவில் பே பண்ணிட வேண்டியதான். ஸோ பே டு கிரெடிட்டார்ஸ் அண்ட் பேங்க் ஓடி. ஸோ என்ன ரேஷியோங்க, 9:3 ரேஷியோவில். ஸோ அப்போ 32,000 divided by 12 into 9, 32,000 divided by 12 into 3. ஸோ போடும்போது எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,000 8,000 24,000 8,000. ஸோ இவங்களுக்கெல்லாம் பே பண்ணுறதுக்கு அமௌண்ட் இல்லை. ஸோ இப்போ இந்த 32வையும் ஃபுல்லாக பே பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9,750 3,250 இருக்குது. இதுக்கு ஸ்டில் செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் முடிஞ்சுமே இன்னும் பேமெண்ட் அப்படியே தான் இருக்குது. அப்போ அடுத்த இன்ஸ்டால்மெண்ட் வரதில் பே பண்ணணும். தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் 60,000 வருது. ஸோ தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் ரியலைசேஷன் எவ்வளோ வருதுங்க, 60,000 வருது. ஸோ நம்மளுக்கு சஃபிஷியண்ட்டான அமௌண்ட் இருக்குது. ஏன்னா 9 + 3 12 13 தான் இருக்குது. ஓகே, நம்மளுக்கு 16 இருக்குது. ஃபஸ்ட் அப்போ இவங்களுக்கு பே பண்ணி முடிச்சிடலாம். 9,750 3,250. ஸோ இந்த அமௌண்ட்டை ஃபஸ்ட்டு பே பண்ணி முடிச்சிடுறோம். ஓகேவா. ஸோ பே பண்ணிட்டோன்னா இங்கே நில் ஆயிடுது, இங்கேயும் நம்மளுக்கு நில் ஆயிடுது. ஸோ இப்போ இவங்களுக்கு மட்டும்தான் பே பண்ண வேண்டியது இருக்குது. 57,000 42,000 இவங்களுக்கு வந்து 26,000 இன்னும் பேலன்ஸாக இருக்குது. ஓகேவா. இப்போ 60,000ல் நம்மளுக்கு எவ்வளோ போயிருக்கு அப்படின்னு இங்கே கேல்குலேஷன் பண்ணி வச்சுக்கலாம். 60,000ல் நம்ம எவ்வளோ பே பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13,000 பே பண்ணி முடிச்சிருக்கோம். ஸோ
ஸோ 13,000 பே பண்ணி முடிச்சது போக நம்ம கையில் பேலன்ஸ் இன்னும் 47,000 இருக்குது. ஸோ இவங்களுக்கு வந்து இவ்வளோ பே பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கு ப்ரையாரிட்டி பேசிஸ்னு ஃபஸ்ட்டு நம்ம ஒன்று கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா. ப்ரையாரிட்டி பேசிஸில் யாருக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கு வந்து 5,000 ஃபஸ்ட்டு கொடுக்கணும். ஸோ நம்மகிட்ட எவ்வளோ இருக்குது அப்படின்னா 57,000 இருக்குது. அப்போ 5,000 ஃபஸ்ட்டு கொடுத்துடலாம். ஓகேவா, கொடுத்துட்டு அப்படின்னா 42,000 இப்போ கையில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு சி கொடுத்துடலாங்களா. ஸோ பெய்டு டு கிரெடிட்டார்ஸ் அண்ட் பேங்க் ஓடி. ஸோ இதுக்கு எழுதியாச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பெய்டு டு சி எவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்னு பாருங்கள். இவங்களுக்கெல்லாம் இல்லை, இவருக்கு மட்டும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸை எவ்வளோ கொடுக்கணும் 5,000 கொடுத்துடணும். ஓகேவா. இப்போ நம்மகிட்ட எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு இன்னும் பே ஆகலை. ஸோ 57,000 இருக்குது. இவருக்கு 42,000 இருக்குது. இவருக்கு 21,000 பேலன்ஸ் இருக்குது. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி முடிச்சுது. அடுத்த ப்ரியாரிட்டி பாருங்கள் எவ்வளோன்னு 4,000 2,000 பிஎன்சிக்கு பே பண்ணணும். ஸோ நம்மகிட்ட எவ்வளோ இருக்குங்க 5,000 போக 42,000 இருக்குது. ஸோ அந்த ப்ரியாரிட்டி அமௌண்ட்டை பே பண்ணிடலாம். அப்போது பெய்டு டு பிஎன்சி எவ்வளோங்க 4,000 2,000. ஸோ நம்மகிட்ட அமௌண்ட் இருக்குது, கொடுத்துடலாம். 4,000 2,000. ஸோ இப்போ பேலன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு இன்னும் கொடுக்கவே இல்லையேக்கு. ஸோ 57,000 40லேருந்து 38,000. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 19,000. ஓகேவா. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு இங்கே எவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 + 6 6,000 கொடுத்துட்டோம். ஸோ இப்போ இங்கே எவ்வளோ இருக்குங்க 36,000 இருக்குது. ஓகேவா. 36,000 இருக்குது. நம்ம கொடுக்க வேண்டியது 57,000 38,000 19,000. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணுங்க அவங்களோட ரேஷியோவில் பிரித்து கொடுக்கணும். உங்களோட ரேஷியோ என்னங்க 5:3 அவங்களோட ரேஷியோ எழுதலை, நம்ம எழுதிக்கலாம் 3:2:1. ஸோ அவங்களோட ரேஷியோ 3:2:1 பிரித்து கொடுக்கணும். ஓகேங்களா. ஸோ இப்போ 3 பேர்த்துக்குமே பிரித்து கொடுக்குறோம். பெய்டு டு ஏ பி அண்ட் சி 3:2:1. ஓகேங்களா. ஸோ எவ்வளோ அமௌண்ட் இருக்குது 36,000 இருக்கா. ஸோ 36,000 இன்ட்டு 3/6 36,000 இன்ட்டு 2/6 36,000 இன்ட்டு 1/6. ஸோ அப்படி பிரிக்கும்போது எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளுங்க 18,000 12,000 6,000 வருது. ஓகேங்களா. ஸோ 18,000 12,000 6,000 கேல்குலேட்டரில் போட்டு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த அமௌண்ட் ஃபுல்லாக முடிஞ்சு 36,000 இப்போ பே பண்ணிட்டோம். ஸோ நெல் ஆயிடுச்சு. ஓகேவா. ஸோ இப்போ இந்த அமௌண்ட்டும் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு நம்மளுக்கு. ஸோ இதுவும் முடிஞ்சிருச்சு, இந்த ரியலைசேஷனும் முடிஞ்சாச்சு. ஸோ இப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39,000. ஸோ இவருக்கு எவ்வளோ வருது 26,000. ஸோ இவருக்கு வந்து 13,000 வருது. ஓகேங்களா. ஸோ அடுத்த ரியலைசேஷன் நம்மளுக்கு இருக்குது. 4th ரியலைசேஷன் எவ்வளோ இருக்குங்க 63,000. ஸோ அதை யூஸ் பண்ணலாம். 4th ரியலைசேஷன் எவ்வளோங்க 63,000. ஓகே. ஸோ நம்மகிட்ட அமௌண்ட் 39 26 13 அதிகமாக தான் இருக்குது. ஸோ அதை வந்து என்ன பண்ணிடலாம் அவங்களோட ரேஷியோவில் பிரித்து கொடுத்துடலாம். ஓகேவா. இருக்கிற அமௌண்ட்டை பெய்டு டு ஏ பி அண்ட் சி 3:2:1. ஓகேவா. அப்போ என்ன வருங்க 63,000 டிவைடட் பை 6 into 3 63,000 divided by 6 into 2 63,000 divided by 6 into 1. ஸோ அந்த ரேஷியோவில் பிரிக்கும்போது என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்க்கு 31,500 கிடைக்குது. பிக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,000 கிடைக்குது. சிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10,500 கிடைக்குது. ஓகேவா. ஸோ இப்போ பேலன்ஸ் அவங்களுக்கு அன்பெய்டு அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏக்கு வந்து 7,500,
பிக்கு வந்து 5000, சிக்கு வந்து 2500. ஸோ இதுதான் நம்மளுக்கு என்னங்க அன்பெய்டு அமௌண்ட், அன்பெய்டு பேலன்ஸ். ஸோ பே பண்ண முடியாமல் இருக்கிற பேலன்ஸ் அமௌண்ட் இவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இந்த கேல்குலேஷன்ஸ் தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சதுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ